சமூக நலன் பொதுநல சேவையை முன்னெடுக்கும் விதமாக கோவையில் சட்ட விழிப்புணர்வு நிகழ்வு நடைபெற்றது. கான்ஃபிடோ லீகல் சொல்யூஷன்ஸ் மற்றும் தானிஷ் அகமது கல்லூரி இணைந்து சமூக நலன், சட்ட விழிப்புணர்வு மற்றும் பொதுநல சேவையில் சிறப்பாக பங்களித்து வரும் சமூக செயற்பாட்டாளர்கள் மற்றும் சட்ட நிபுணர்களை கௌரவிக்கும் பாராட்டு விழா கோவை மாவட்டம் பிச்சனூரில் அமைந்துள்ள தானிஷ் அகமது கல்லூரி வளாகத்தில் சிறப்பாக நடைபெற்றது. சட்ட அறிவை பொதுமக்களிடமும் மாணவர்களிடமும் கொண்டு செல்லும் நோக்கில் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. நிகழ்ச்சியில் சமூக சேவை, மனித உரிமை பாதுகாப்பு, சட்ட விழிப்புணர்வு நடவடிக்கைகள் உள்ளிட்ட துறைகளில் தொடர்ந்து செயல்பட்டு வரும் பல்வேறு சட்ட நிபுணர்கள் மற்றும் சமூக செயற்பாட்டாளர்கள் கௌரவிக்கப்பட்டனர். இந்த விழாவில் வழக்கறிஞர்கள் சூரியபிரபா, ஜமுனா மற்றும் ஜெயந்தி ஆகியோர் கலந்து கொண்டு உரையாற்றினர். அவர்கள் தங்களது உரைகளில் சமூக நலன் மேம்பாட்டில் சட்டத்தின் பங்கு, பொதுமக்கள் சட்ட உரிமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டிய அவசியம், பெண்கள் மற்றும் பின்தங்கிய சமூகங்களுக்கான சட்ட பாதுகாப்பு போன்ற பல்வேறு அம்சங்களை விரிவாக எடுத்துரைத்தனர். தொடர்ந்து மனித ஆரோக்கியம் மற்றும் உணவு பாதுகாப்பு சட்ட ரீதியான ஆய்வு என்ற தலைப்பில் வழக்கறிஞர் திவ்யா சந்திரன் சிறப்புரையாற்றினார். தனது உரையில் மனித ஆரோக்கியத்தை பாதுகாக்க உணவு பாதுகாப்பு சட்டங்களின் அவசியம், உணவு கலப்படம் தொடர்பான சட்ட நடவடிக்கைகள், நுகர்வோர் உரிமைகள், அரசு மற்றும் தனியார் அமைப்புகளின் சட்ட பொறுப்புகள் குறித்து ஆழமான ஆய்வுடன் சட்ட நிபுணத்துவ பார்வையில் விளக்கினார். இத்தகைய சட்ட அறிவு இன்றைய சூழலில் மிகவும் அவசியமானது எனவும் அவர் வலியுறுத்தினார். நிகழ்ச்சியில் தானிஷ் அகமது கல்லூரி இயக்குநர் டாக்டர் அருள் குழந்தைவேலு சிறப்பு வாழ்த்துரை வழங்கினார். அவர் தனது உரையில் மாணவர்களுக்கு கல்வியுடன் கூடிய சட்ட விழிப்புணர்வும் சமூக பொறுப்புணர்வும் வளர வேண்டும் என்றும், இவ்வகை நிகழ்ச்சிகள் மாணவர்களின் அறிவு திறன் மற்றும் சமூக சிந்தனையை மேம்படுத்தும் என்றும் தெரிவித்தார். மேலும் சட்டம் மற்றும் சமூக நலன் சார்ந்த செயல்பாடுகளில் மாணவர்கள் ஈடுபட வேண்டும் எனவும் அவர் ஊக்குவித்தார். இந்த நிகழ்ச்சியில் கல்லூரி பேராசிரியர்கள், சட்ட நிபுணர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள் மற்றும் ஏராளமான மாணவர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் முடிவில் கலந்து கொண்ட மாணவர்கள் சட்டம் தொடர்பான பல புதிய தகவல்கள் மற்றும் விழிப்புணர்வுகளை பெற்றதாக தெரிவித்தனர். சமூக நலன் மற்றும் சட்ட அறிவை மேம்படுத்தும் நோக்கில் நடைபெற்ற இந்த பாராட்டு விழா அனைவர் இடமும் பெரும் வரவேற்பை பெற்றது. என்னோட பேர் திவ்யா, வழக்கறிஞர் கோவையில் பணிபுரிஞ்சிட்டு இருக்கோம். என்னோட பெண் வழக்கறிஞர்கள் சூரியபிரபா, ஜமுனா மற்றும் ஜெயந்தி. நாங்கள் ஒரு டீமாக நம்ம தானிஷ் அகமத் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி என்ற கல்லூரியில் ஒரு கருத்தரங்கு இன்னைக்கு பண்ணுறோம். அதில் பார்த்திங்கன்னா சுமார் 200 மாணவர்களுக்கு மேலே பங்கு கொள்கிறாங்க. இது சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் சட்டம் மற்றும் தொழில்நுட்பம் இந்த ரெண்டும் எதிர்கால தலைமுறைகளுக்கு எவ்வாறு சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் பயன்படுத்துது, எப்படி அதை நம்ம சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் இந்த சட்டத்தையும் தொழில்நுட்பத்தையும் பயன்படுத்தி எப்படியெல்லாம் இதை பாதுகாக்கலாம் அப்படிங்கிற ஒரு விரைவான கருத்தரங்கத்தில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா எல்லா வழக்கறிஞரும் அந்த விழிப்புணர்வு சம்பந்தமாக பேச வந்திருக்காங்க. டைரக்டர் அட் தானிஷ் அகமது இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இன்று எங்கள் கல்லூரியில் மனித ஆரோக்கியம் மற்றும் உணவு பாதுகாப்பு என்ற தலைப்பில் ஒரு விழிப்புணர்வு முகாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் எங்களுடைய கல்லூரியில். இந்த முகாம் எதற்கு அப்படின்னா, எங்களுடைய கல்லூரியில் முதலாம் ஆண்டுலேருந்து 4ஆம் ஆண்டு வரைக்கும் படிக்க பண்ணணும். அவங்க படித்த கல்வியை கொண்டு போய் எல்லாத்துக்கும் மக்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக சேர்க்கணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சிறந்த மாணவனாக, சிறந்த குடிமகனாக இருக்கணுன்றதில் உருவாக்குறதுல நாங்கள் முக்கியமாக கடமையாக எடுத்துக்கிட்டு நாங்கள் பங்காற்றி கொண்டிருக்கிறோம். இதில் உன்னத் பாரத் அபியான்ற ஒரு திட்டம் இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட் அறிமுகப்படுத்துகிற திட்டம். அந்த திட்டத்தில் நாங்கள் அமௌண்ட் ஃபண்ட் 50,000 வாங்கியிருக்கோம். அதில் நாங்கள் இங்கே இருக்கிற லோக்கலில் பிச்சனூர், வீரப்புனூர் இந்த மாதிரி ஏரியாவில் உள்ள மக்களுக்கு மை சைன் மை ஐடென்டிட்டி, அவங்களுடைய கையெழுத்து போட தெரியாதவங்களுக்கு கையெழுத்துக்கு போட கற்றுக் கொடுத்துருக்கோம். அப்புறம் பிளட் டொனேஷன் கேம்ப் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். தென் SIR கேம்ப், முதல் தடவையாக ஓட் பண்ணுறவங்களுக்கு நாங்கள் ஓட்டு போடுறதுக்கு அதனுடைய ஃபார்ம்ஸ் ஃபில் பண்ணுறதுக்குலாம் எங்கள் பசங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அண்டு ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ், இப்போ நிறையா பசங்க படிக்கும் போது ஃபினான்ஷியலாக எப்படி ஹேண்டில் பண்ணுவோம், பெற்றோர்கள் பணம் பே பண்ணுறது பணத்துக்கு முக்கியத்துவம் தரணும், அப்படி அவங்க எப்படி ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்லாம் தெரியணுன்றதுக்காக ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்டாக நாங்கள் ரிசோர்ஸ் பர்சன்லாம் அரேஞ்ச் பண்ணி
அவங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ எங்களுடைய பசங்க ஷேர் மார்க்கெட் வேல்யூ, இன்னைக்கு எப்படி நம்மளுடைய மணி இருக்கும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கற்றுட்டு இருக்காங்க. தென் வந்து நாங்கள் வந்து ரேலி கண்டக்ட் பண்ணியிருக்கோம். அந்த பைக் எப்படி ஓட்டணும், ஹெல்மெட் அணியணும், கவனச்சிதறல் இருக்கும் போது இருக்கக்கூடாது, சாலை பாதுகாப்பு வழியாக ஓட்டும் போது, அந்த மாதிரிலாம் நாங்கள் நிறையா விழிப்புணர்வு முகாம்கள் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். தென் வந்து ஆர்கன் டொனேஷன் பற்றியும் நாங்கள் இங்கே வந்து சில சிறப்பு விழிப்புணர்வு முகாம்கள் கண்டக்ட் பண்ணப்பட்டு, அது பசங்களுக்கு வந்து அவங்களுடைய உடலை எப்படி பாதுகாக்கணும், அதே போல் ஆர்கன்ஸ் எப்படி டொனேட் பண்ணணும், அது டொனேட் பண்ணுறதுனால எத்தனை பேருக்கு பயனடையும், அதை பற்றிலாம் நாங்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். அண்டு வந்து சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுக்கு வந்து எங்களுடைய பசங்கள்லாம் வந்து மாணவர்கள் மாணவியர்கள்லாம் சின்ன சின்ன சிறு சிறு சேமிப்புகள் பண்ண தொகையெல்லாம் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. அதில் வந்து ஆர்ஃபனேஜ், வயது முதியோர்கள், அனாதை இல்லத்துக்கெல்லாம் வந்து நம்ம கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. தென் வந்து ஆண்டர்பிரனர்ஸ், இப்போ வந்து இந்தியாவோட மிகப்பெரிய முக்கியமான கனவு வந்து இந்தியா 2047 மிகப்பெரிய ஒரு வல்லரசு நாடாக உருவாகணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு எங்களுக்கு ஹேக்கத்தான், அப்புறம் நிறைய காம்படிஷன்ஸ்லாம் என்கரேஜ் பண்ணி கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு எங்களுடைய மாணவ மாணவியர்களை நாங்கள் தயார்படுத்திட்டு இருக்கோம். அதில் ஒரு பகுதி தான் வந்து ஆண்டர்பிரனர்ஸ். அந்த ஆண்டர்பிரனர்ஸ் கான்டெக்ட்ல எங்களுடைய பசங்க வந்து இன்னவரையிலும் 22 ஆண்டர்பிரனர் நாங்கள் வந்து MSME ஸ்கீம்ல ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். அது மூலியமா உருவாகிற ப்ராடக்டை எங்கள் தமிழகம் முழுவதும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கும் எங்களுடைய மாணவர்கள் உழைத்து கொண்டிருக்கிறார்கள். முக்கியமாக அதில் சொல்லணும் அப்படின்னா, கொக்கோமோ அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஃபுட் டெக்னாலஜி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டெவலப் பண்ணியிருந்தாங்க. அண்ட் வந்து ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன்ஸ் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு ஸ்பீக்கர், ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்து வெரி காஸ்ட் எஃபெக்டிவா அண்ட் வந்து ஹை வால்யூம் எப்படி ரீச் ஆகும், மிகப்பெரிய ஆடியன்ஸை ரீச் ஆகிறதுக்கு வெரி மினிமல் காஸ்ட்ல ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி பல கண்டுபிடிப்புகளை எங்களோட மாணவர்கள் சிறப்பாக செய்து வந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் எப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னா, நாங்கள் வந்து இன்ஜினியரிங்னா ஒன்லி படிப்பு, லேப் ஒர்க்கு அந்த மாதிரி பண்ணணும்னு மட்டும் இல்லாமல், அதை சார்ந்து ஒரு சிறந்த மனிதனாக உருவாகணும்னா எல்லா ஆஸ்பெக்ட்லையும் அவங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்றத முதல் வருடத்திலிருந்து 4ஆம் வருடம் வரையும் நாங்கள் வந்து அவங்களுக்கு அந்த பயிற்சியை கொடுத்துட்டு இருக்கோம். அதில் ஒரு பகுதி தான் இன்னைக்கு இந்த விழிப்புணர்வு முகாம். நன்றி.